அத்தியாயம் 106 மூன்றாவது வாரிசு. மறுநாள் காலை நகரவாசிகள் சூரிய ஒளியின் விடியலில் தங்கள் நாளைத் தொடங்கியபோது நகரத்தின் அதே சதுக்கத்தில் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு வெட்டப்பட்ட ஒரு உடலின் மற்றொரு பயங்கரமான காட்சிக்கு வைக்கப்பட்டது. இந்த முறை ஒரு உலோகக் கம்பத்தில் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு குட்டையான மற்றும் மெலிந்த ஷேடோ வீரன் 400 பேரின் பாதுகாப்பில் தனது மாளிகைக்குள் ஊடுருவி வேட்டையாடியது லெவி ஸ்ட்ராப்ரோர்தான். அவர்களின் குலத்தலைவர் இறந்துவிட்டதாலும் வாரிசு காணாமல் போனதாலும் முழு குலமும் இப்போது கொந்தளிப்பில் இருந்தது. 4 வருடங்களுக்கு முன்பு ஒரு இளம்பெண்ணை மரணத்தை விட மோசமான ஒரு விதிக்கு பொதுவில் கண்டனம் செய்து அவளுடைய சகோதரனை அவளை பாலியல் பலாத்காரம் செய்யும்படி கட்டாயப்படுத்திய சக்திவாய்ந்த நபர்கள் சம்பவம் நடந்த அதே சதுக்கத்தில் தனது இனப்பண்புகளால் மிகவும் இளமையாகத் தோன்றிய இந்த எல்பின் உடல் இப்போது தொங்கவிடப்பட்டுள்ளது. இந்த உடலை பார்க்க வந்திருந்த பலர் 3 நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்று ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்ததால் இந்த எலின் சிதைந்த உடலை பார்த்த பிறகு குமட்டல் அடைந்தனர். கூட்டத்தில் இருந்த பலர் உடலை பார்த்து வாந்தி எடுத்தனர். எல்வன் இனத்தைச் சேர்ந்த பார்வையாளர்கள் ஷாடோ வீரன் இந்த நபரை எவ்வளவு கொடூரமாக சித்திரவதை செய்தான் என்பதை பார்த்து அதன் உச்சக்கட்ட கோபத்தில் உறைந்தனர். இந்த உன்னத குல வாரிசு மீது அவர்கள் அனுதாபம் கொண்டதால் அல்ல, ஆனால் ஷேடோ வீரன் இந்த வாரிசைக் கொல்லத் தேர்ந்தெடுத்த விதத்திலிருந்து எல்வன் இனத்தின் பெருமையை எவ்வாறு மிதித்துவிட்டார் என்பதற்காக. எல்வன் இனத்தைச் சேர்ந்த அனைவரும் வரலாறு முழுவதும் தங்கள் புத்திசாலித்தனமான மனதையும் புத்திசாலித்தனமான தன்மையையும் எப்போதும் பெருமையாகக் கருதினர். ஆனால் உடலின் கண்களுக்கு மேலே உள்ள மண்டை ஓடு பகுதி சுத்தமாக வெட்டப்பட்டது. அவரது பாதி வெட்டப்பட்ட மூளை அனைவரும் பார்க்கும் வகையில் சிதறி கிடந்தன. இந்த எலின் வலது பக்கம் உருகி அவன் விலா எலும்புகள் அமிலத்தால் சித்திரவதை செய்யப்பட்டதைப் போல தெரிந்தன. இடது பக்கம் எரிந்து அதில் பல நகக்குறிகள் இருந்தன. இந்த முறை கீழ்ப்பகுதியில் எதுவும் மிச்சமில்லை. ஆனால் இந்த எல்வன் பார்வையாளர்களை கோபப்படுத்தியது வேறு விஷயம். எல்ஃப்களைப் பொறுத்தவரை அவர்களின் மிகப்பெரிய பெருமை நீண்ட மற்றும் கூர்மையான காதுகள். அவர்களின் கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களில் அவர்களின் காதுகள் உடலின் மிகவும் புனிதமான பகுதியாகக் கருதப்பட்டன. அதுதான் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தியது. அவர்களின் காதுகள் இந்த உலகில் அவர்களின் அடையாளத்தையும் இருப்பையும் நிலைநாட்டின. ஆனால் இந்த இறந்த எல்பின் உடலில் அதன் காதுகள் வெட்டப்பட்டிருந்தன. அவை ஒரு சாதாரண மனித காதுகளைப் போலவே தோற்றமளிக்கும் வகையில் வெட்டப்பட்டிருந்தன. இந்த பொதுக்காட்சியின் மூலம் எல்வன் இனத்தின் பெருமையையே ஷேடோ வீரன் வீழ்த்திவிட்டான். இந்த உடலை பார்க்க வந்த ஒவ்வொரு எல்பின் சந்தேகத்தையும் அவன் சம்பாதித்துவிட்டார். பிரபுக்களின் வாரிசுகளுடன் அவன் போர் பிரகடனம் செய்த சம்பவம் முழுவதும் ஏற்கனவே நகரத்தில் உள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது. மேலும் ஒருவர் எங்கு சென்றாலும் பேசப்படும் விஷயமாக இருந்தது. 4 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை இன்னும் நினைவில் வைத்திருக்கும் ஏராளமான மக்கள் அவனது செயல்களை முழுமையாக ஆதரித்தனர். அவர்களுக்கு அவன் இப்போது அவர்களின் ஹீரோ. அவர்களுக்கு அவன் வணங்கத்தக்க ஒருவர். நீங்கள் ஒருவரை பதுங்கியிருந்து தாக்கியது வேறு விஷயம் என்பதால் உங்கள் எதிரிகள் நீங்கள் வருவதை அறிந்தபோது அவரது திறன்களைப் பற்றி பலர் சந்தேகித்தனர் என்றாலும் பெரும்பான்மையானவர்கள் ஷேடோ வீரனின் பக்கம் இருந்தனர். ஆனால் இன்றைய காட்சியின் மூலம் ஷாடோ வீரன் ஒரு முழு உன்னத குலத்தையும் தானே எதிர்கொள்ளக்கூடிய ஒருவர் என்பது மிகத் தெளிவாகத் தெரிந்தது. இல்லையெனில் நகரத்தின் 3வது சக்திவாய்ந்த உன்னத குலத்தின் வாரிசு நகரத்தின் நடுவில் தூக்கிலிடப்பட மாட்டார். இது நிச்சயமாக ஷேடோ வீரனை இந்த நகர வரலாற்றில் மறக்க முடியாத நபராக மாற்றும். மறுபுறம் இந்த நேரத்தில் நிலவன் தனது வீட்டில் காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். நேற்று இரவு எதுவும் நடக்காதது போல் சாப்பிட்டான். சரி, எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு. நான் என் அறையில் படித்துக் கொண்டிருப்பேன். என்னை தொந்தரவு செய்யாதே என்று நிலவன் ஜெரோமிடம் கூறினார். மாஸ்டர், நீங்கள் புரோம்னிர் நிலவரையிலிருந்து வெளிவரும் அந்த அசுர கூட்டங்களுக்கு எதிரான போரில் பங்கேற்கப் போகிறீர்களா என்று ஜெரோம் கேட்டார். என் பிரச்சனை இல்லை. இராணுவமும் ஹண்டர் சங்கமும் இதை சமாளிக்க முடியும். மேலும் யாரும் என் உதவி கேட்டு வரவில்லை அல்லது என்னை வேலைக்கு அமர்த்த முயற்சிக்கவில்லை. நிலவன் பதிலளித்தான். அவனது கைகள் ஏற்கனவே தகவல்களைச் சேகரிப்பதிலும் இந்த உன்னத குலங்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளின் திறன்கள் மற்றும் செல்வாக்கு குறித்து உளவு பார்ப்பதிலும் நிறைந்திருந்தன. நிலவரையை சுத்தம் செய்து தொற்றுநோயை ஏற்படுத்தியவர் அவன்தான் என்றாலும் இந்த விவகாரங்களில் தலையிடும் மனநிலையில் அவன் இல்லை. இந்த அரக்கர்களை விரட்டியடிக்கும் படைகளில் நிலவன் பங்கேற்றால்
பல விழிப்புணர்வான கண்கள் அவன் மீது பதிந்திருக்கும். மேலும் அவனால் தனது திட்டங்களை சரியாக செயல்படுத்தவும் இந்த உன்னத வாரிசுகளை வேட்டையாடவும் முடியாது. இரண்டாவது வாரிசு காட்சிக்கு வைக்கப்பட்ட பிறகு அது குலத்தின் கௌரவத்தைப் பற்றிய விஷயமாக இருக்கும் டோட்ஷேடோ வீரனிடமிருந்து தங்கள் வாரிசுகளை கூட அவர்களால் பாதுகாக்க முடியாவிட்டால் அவர்கள் இனி வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த மனிதர்களாக கருதப்பட மாட்டார்கள். மாறாக ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டுமே பயந்த போஸ் கொடுப்பவர்களாக கருதப்படுவார்கள். இலாவோட் நகரத்தின் மேற்கு முனையில் கருப்பு மற்றும் கடினமான கற்களால் ஆன ஒரு மாளிகை இருந்தது. அது ஒரு கோட்டையைப் போன்ற தோற்றத்தை அளித்ததுடோத் இந்த மாளிகையின் பிரதான மண்டபத்தில் தற்போது ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மேலும் குலத்தை நடத்திய 20க்கும் மேற்பட்ட மரியாதைக்குரிய உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் சூடான விவாதங்களை நடத்திக் கொண்டிருந்தனர். இந்த உறுப்பினர்கள் அனைவரும் டெய்கர்கின் இனத்தைச் சேர்ந்தவர்கள். மேலும் அவற்றின் ரோமங்களின் நிறங்கள் வானவில் போல மாறுபட்டன. இல்லை, நான் அதை எதிர்க்கிறேன். ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும் பயப்படுவது போல் நாம் நடிக்க முடியாது என்று அந்த குலத்தின் ஒரு பெரியவர் பேசினார். உனக்குப் பைத்தியமா? ஷேடோ வீரன் அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் பையனை வெளியே கூட்டிட்டுப் போனான். மந்திரவாதிகள் படை சூழ்ந்து இருந்தப்போ அவங்க குலத்தலைவரை கூட கொன்றுட்டான். அதுக்கு முன்னாடி நாங்க கூட ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருந்தது. அவன் தனி ஆள்னால நமக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாதுன்னு இன்னும் நினைக்கிறியா? உன் சின்ன மூளைய ஒரு தடவை பயன்படுத்து என்றார் இன்னொரு பெரியவர். அமைதி. ஒரு ஆதிக்கமும் அதிகாரமும் மிக்க குரல் எல்லா சத்தங்களையும் அடக்கியது. இந்த மண்டபத்தின் முடிவில் குலத்தலைவரின் இருக்கையில் 4 மீட்டர் உயரமுள்ள பச்சை புலித்தோல் ஒன்று அமர்ந்திருந்தது. ஓடெல்ஸ்வாங் வம்சம் யாருக்கும் எதிராக ஒருபோதும் வளைந்ததில்லை. அந்த அயோக்கியர்கள் கூட கடந்த காலத்தில் எங்கள் எண்ணிக்கைக்கு எதிராக எங்களை சரணடைய வேண்டியிருந்தது. அப்படியானால் யாராவது ஒரு முட்டாள் நம்மில் ஒருவரைக் கொல்ல வந்துவிட முடியும் என்று நினைத்தால் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த உயரமான மற்றும் அகலமான மண்டபத்தில் குலத்தலைவரின் குரல் எதிரொலித்தது. பின்னர் அவரது பார்வை 3 மீட்டர் உயரமும் குலத்தலைவரின் பதவிக்கு வாரிசாக பெயரிடப்பட்ட ஒரு சிவப்பு புலித்தோல் மனிதனின் மீது பதிந்தது. ரெய்னர், இதைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று சொல்லு. அவன் சிவப்பு புலித்தோலைக் கேட்டான். ரெய்னர் ஓடெல்ஸ்வாங் ஒரு இடைநிலை மாஸ்டர் தரவரிசை போர்வீரன். அவர் கை சண்டையில் மிகவும் திறமையானவர். மேலும் அவரது உடல் முழுவதும் வீங்கிய தசைகள் இருப்பதால் நீங்கள் தூண்டிவிடக்கூடாத ஒருவராகவும் காணப்பட்டார். ரெய்னர் பதிலுக்கு நின்று பேசினார். என்னை வேறு இடத்திற்கு மாற்ற நான் முன்மொழிகிறேன். இந்த ஷேடோ வீரன் மிகவும் பாதுகாக்கப்பட்ட இடங்களுக்குள் எளிதாக ஊடுருவும் வழிவகைகளைக் கொண்டுள்ளது என்பது தெளிவாகிறது. எங்களுடன் ஒப்பிடும்போது அந்த எல்வ்ஸ் கண்டறிதல் மந்திரங்கள் மற்றும் மந்திர அமைப்புகளைப் பயன்படுத்துவதில் மிகவும் சிறந்தவர்கள். ஆனால் அவர்கள் இன்னும் ஷேடோ வீரனிடமிருந்து பாதுகாக்கத் தவறிவிட்டனர். அவர்களின் குலத் தலைவரைப் போன்ற வலிமையான ஒருவர் கூட அவனது கைகளால் இறந்தார் என்றார் ரெய்னர். மீண்டும் தனது வார்த்தைகளைத் தொடர்ந்தார். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கண்ணுல இருந்து என்னை விலக்கி வச்சுக்கணும். அவங்க என்னை இங்கே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா நம்ம குலத்துக்கு எதிரா சண்டை போடுறதுக்கு எந்த காரணமும் இருக்காது. அப்படி செஞ்சா நமக்கு தேவையில்லாத ஆட்பலமும் குறையாது. அதுக்கப்புறம் அவங்க உண்மையான அடையாளத்தையோ அந்த கொல்லன் எங்க இருக்கான்னுயோ நாம தேடலாம். இது நாம் ஷேடோ வீரனை பார்த்து பயப்படுவதல்ல, நமது எதிரியை கண்டுபிடித்து கொல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வரை தந்திரோபாய பின்வாங்குவது என்று அழைக்கப்படுகிறது. ரெய்னர் கூறினார். நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒருவனைப் பிடிக்க நூற்றுக்கணக்கான நமது வீரர்களை இழப்பதை விட இது மிகவும் சிறந்தது. திடீரென்று குலத்தலைவருக்கு மிக அருகில் அமர்ந்திருந்த ஒரு கருப்பு புலி பேசத் தொடங்கியது. அது தலைவரின் முக்கிய ஆலோசகர். அடுத்த நொடியில் அந்த குலம் தனது கம்பீரமான குரலில் பதிலளித்தது. சரி, நீங்க 2 பேரும் இந்த அணுகுமுறையை முன்மொழிந்தால் நான் அதை உங்ககிட்டே விட்டுடுகிறேன். இப்போ இந்த ஷேடோ வீரனை எப்படிக் கொள்றதுன்னு ஒரு திட்டத்தை உருவாக்குவோம்.